சாப்பாடு விட்டு விடு. கொடுங்க அந்த பிள்ளைய எப்படி வச்சுட்டு நான் வளர்த்துறதுங்க. நீங்க கொடுக்குற பணம் காசுலதான் என் பிள்ளை வாழுங்க. இந்த பிள்ளைய வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு வளர்த்துறதுங்க. 5 நாள் தான் ஆகுதுங்க. ஆஸ்திரி கூட சேர்த்து 5 லட்சம் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு வழி இல்லைங்க கிட்ட. இந்த அம்மாவை நம்பிதான் நான் வந்தேன். இந்த அம்மாவை பார்த்துட்டு நான் எனக்கு ஒரு நம்பிக்கையா இருந்தது. அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என் பிள்ளை வேணுங்க, எனக்கு மழை பிச்சு போடுங்க. சாப்பாடு கூட நீங்க வழி இல்லாத இருந்தா நான் வந்தேன். நீங்க ஆதரவாங்களான்னு சொல்லி கூழ குடிச்சிட்டு அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க போடுற பணம் காசுல இந்த பிள்ளைக்கு தாயா இருக்க முடியுங்க. இந்த 15 நாளைக்கு ஆஸ்திரேலியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்னது வச்சு கட்டுறதே தெரியலீங்க. தயவு செஞ்சு போடுங்க. ஒரு 5-10 நாள் என் புள்ள உயிர் பிச்சு போடுங்க. நீங்க கொடுக்குற காசுல எனக்கு வாழ முடியுங்க. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் உதவி பண்றது கூட ஆள் இல்லைங்க. சோத்து கூட வழியில நீங்க யாருமே நீங்க அண்ணன் தம்பி நாடு இல்லாத வந்து நீங்க ஆசுன்னு கூட சேர்த்து நீங்க 5-10 கூட வழி இல்லாத இருக்கிறீங்க. நீங்களா பார்த்து எங்களுக்கு உயிர் பிச்சு போடுங்க மக்களே. செல்ல பிள்ளைங்களா, அம்மா அழுவாதீங்க, கொஞ்ச நேரங்க. நான் அப்போ பேசினாதான் அவங்களுக்கு புரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, நம்ம கோயிலெலாம் எல்லாம் இருமுடி இல்லையா, அதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 2 நாள் தான் குறுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி அம்மா திடீர்னு வந்து இவங்களை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். எந்த ஹாஸ்பிட்டலாக்கா, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே இவங்க மக வந்து ரொம்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறதாவும், எல்லாமே இருந்ததில் செலவு பண்ணி தாம்மா பண்ணிகிட்டு இருக்கிறோம், இனிமேல் எந்த வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாங்க. ஏதோ ஒரு வழி பிறக்கும் அப்படிமா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அம்மா வந்து இந்த மாதிரி சேனலில் வராங்க, சரி வந்து சேனல் மூலிமா யாருன்னா கேட்டால் அவங்களால முடிஞ்சது என் மகளுக்கு பண்ணட்டும். இது கண்டிப்பாக நடிப்பு எதுவுமே கிடையாது, பொய் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு உதவி செய்யலாலும் பரவாயில்ல, தவறான வார்த்தைகளை திணிக்க வேண்டாம். அப்புறம் நம்ம கோயிலுக்கு தேடி வந்தாங்க. சரி வந்த உடனே அம்மா எனக்குன்னு ஒரு உதவி செய்வீங்களாம்மா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா இருக்கேன். இப்போ என் கையில் இருக்கிறது என்னவோ நான் சாமிக்காக கொஞ்சம் அது இது ஒரு 100-200 அப்படியே எடுத்து வச்சுருக்குறோம். அதை அவங்களுக்கே நான் கொடுத்து அனுப்பிடுறேன் செல்ல பிள்ளைங்களா. இப்போ என்னன்னாக்கா, ஒரு உயிர் விஷயம், தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளை ஒரு நாள் பாவ கணக்கு போட்டு கடவுள் நமக்கு நல்லதாகவே திருப்பி கொடுக்கும். இன்றைக்கி என்கிட்ட என்ன இருக்கோ அதை அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன்.
ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் சில பிள்ளைங்க, இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்க மனசு வராது. இதை பார்த்துட்டா மட்டும் சில பேர் யாரும் செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காவது அது மனசு வரும். அப்படி ஒரு மனசு இருக்குது அப்படின்னாக்கா எங்கள் அம்மாவுடைய நம்பரே நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. ஏன்னா அவங்க எனக்கு இந்த வழியில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இது வந்து அவங்க காமிச்சாலும் போது கடைசியாக இருந்ததும் அதையும் உருவி வச்சுட்டுன்னு சொல்லி வந்து அவங்க அழுதாங்க. மனசு கேட்கல. அதனால தான் சொல்ல பிள்ளைங்களா, மனம் இருக்கிறவங்க அந்த தாய் உள்ளத்துக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு அவங்க இதனால் போய் நான் ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்றதுக்கு அவங்க வர கிடையாது. அப்போ இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய அதாவது இந்த குழந்தை சாப்பிட்டு கூட 2 நாள் ஆயிடுச்சுமான்னு சொல்லும்போது கஷ்டமாயிடுச்சு நம்மளுக்கு. சரி, அதனால நம்ம கோயிலில் கொஞ்சம் இதுவெல்லாம் இருக்குது, கொடுத்து அனுப்பலாம். சரி, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி அனுப்புகிறோம். சில பிள்ளைங்களா நம்பிக்கை இருக்குங்க. அவங்க கண்ணீர் உண்மைன்னு உங்கள் மனசுக்கு பட்டாக்கா அவங்களுடைய நம்பர் போடுறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. யாரும் துன்புறுத்தலை, யாரும் வற்புறுத்தலை. அவங்க வந்து உதவி கேட்டு நாடி வந்திருக்காங்க. அவங்க சேனலில் பேசுனா எனக்கு ஏதாவது ஒரு 100-200 கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து ஒரு 3 நேரம் சாப்பாட்டுக்காவது ஆகும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க அனுதாபங்கள் சம்பாதிக்க வரல, உங்ககிட்ட அந்த அன்பை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்குங்க. சரி சில பிள்ளைங்க, என்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன இருக்கோ என்னை நம்பி வந்திருக்காங்க, அதை நான் கொடுத்து அனுப்புவேன். சரி சில பிள்ளைங்களா, அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். நம்ம அழுவாதீங்க சரிங்களா? இது உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு இப்போ சொல்கிறீங்க, அம்மா எல்லாம் வாங்கி தரேன். அம்மா பணம் உதவி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா வேணும்னு சில பிள்ளைங்க நான் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இது எடைக்கு போட்டிருந்து ஒரு குழந்தைக்கு வந்து இது நான் சும்மா எதனா ஒன்றா ஒரு 5-10 எடுத்து வைக்குவோம் சில பிள்ளையா. இது இருக்கிறது அந்த அம்மா கொடுத்தாங்க. இது ஒரு குழந்தைக்கு எடைக்கு போட்ட காசு இதாம்மா எனக்கு இருக்கு. அம்மா ஐயோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஐயோ அம்மாம்மா எந்திரிங்கம்மா, அம்மா தயவு செஞ்சு எந்திரிங்கம்மா. நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது வேற, இதுக்கெல்லாம் நீங்கள் விடவே வேண்டாம். சும்மா இருங்கம்மா. தயவு செஞ்சு போடுங்க மக்களே. எங்கள் வீட்டுக்காருக்கு கை கால் வராது. எனக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி யாரும் இல்லை. இந்த பிள்ளைய வச்சு நான் எத்தனை நாளைக்கு என் பிள்ளை இல்லைன்னா நான் வளர்த்து முடியுங்க. நீங்க பண்ற உதவி தான் என் பிள்ளை உயிரோடு வருங்க. கண்டிப்பா முடிஞ்சு செய்வாங்க. சரிம்மா, உங்க நம்பர் சரி. பேசலைங்க மக்களே, உண்மையே பேசுறேன். சத்தியமா தப்பா பண்ண, சத்தியமா நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. அழுவாதீங்கம்மா, சொன்னாருங்க. போய் சாப்பிடுங்க. சரி அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. சரி சத்திய சாப்பாடு குழந்தைக்கு போட்டுட்டு வா. தட்டு எடுத்துக்கோங்க, தட்டு சாதம் போட்டு முதல்ல சாப்பிடு. பார்க்க எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்தேன். நல்லா நான் எப்ப போய் பார்க்கவும் ஆர்வமா இருந்தது. நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற ஆள் இல்லை. நீங்க பக்கத்து பேட்டுக்காரர்கிட்ட சோறு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு வந்துருங்க. அவங்க சாப்பிட்டு 2-3 நாள் ஆயிடுச்சுங்க. ரோட்ல கூட வாங்கி கொடுத்துருங்க. சரி அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. எல்லாம் இனிமேல் நல்லது நடக்கும், விடுங்க. அழுவாதீங்கம்மா. யாராவது ஒரு 4 நல்ல உள்ள கிடைப்பாங்க. என்னால போய் வெயில் வேலை செய்ய முடியாதுங்க. மேலெல்லாம் கொப்பளம் போட்டுக்கோ, எரிச்சல் எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வெயில் இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு என்னால அவஸ்தைப்பட முடியாதுங்க. அந்த அம்முக்கு அவஸ்தை எடுத்தீங்களா? சத்யா 3 பேருமே சில பிள்ளைங்களா. நம்ம சத்யம்மாவை தெரியும் எல்லாருக்குமே. அதுதான் நம்ம திருநங்கை அம்மாவுடைய மனசுன்னு சொல்ல முடியும். அம்மா அவங்க அழுது என் மனசு கேட்கல, என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வாங்கிக்கங்க, வாங்கிக்குமா. அம்மா அப்புறமா கட்டிக்கு துணி இல்லை, நீங்கள் அம்மனுடைய தான் ஜாக்கெட் பீஸ் இருக்கு, நீங்கள் தைச்சிக்கிங்க. அக்கா பேக் எடுத்துட்டு வாங்க. மக்களே, மாத்திக்கிற துணி கூட இல்லாத வந்தது மக்களே. அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு சீலை கொடுத்தாங்க. டெய்லி நான் துவைச்சு காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஈர துணியை தான் போட்டுக்குவேன். எனக்கு அந்த அளவுக்கு நாடு இல்லாத நாங்கள் குறைக்கிற சொந்த பந்தம் இல்லை. நல்லா இருக்கிறாங்க, ஆனால் எங்களை மதிக்கிறது இல்லை. அம்மா வந்து பாருங்க பணம் கொடுத்தாங்க. நம்ம வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்றது
அல்வாஜி கண்டிப்பா அவங்க குழைச்சி வருவாங்க. இந்தாங்க அம்மா, நீ முதல்ல சாப்பிடுங்க. சரி வாங்க முதல்ல சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. கொட்டிங்க, நல்லா கொட்டிங்க. வச்சிரு உட்காருங்க, சாப்பிடலாம். ப்ளீஸ் சாப்பிடு, ப்ளீஸ் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. காய் சாப்பிடுங்க. நான் ஒரு கிளாஸ் சாப்பிட்டாங்க. உனக்கு தான் ஸ்வீட்டு, முறுக்கு, பிஸ்கெட்டு எல்லாம் உனக்கு தான். சரியா? சத்தியமா அதை எடுத்து நம்ம பேக்ல போட்டு கொடுக்கலாம். அம்மாட்ட கேளு, அம்மா எனக்கு உயிர், அம்மா வேணும்னு கேளு. அம்மா கண்டிப்பா நல்லா ஆயிடுவாங்க. கை சாமி கூட பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு அம்மா வேணுமா? சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். நீ வேற யாரும் சாப்பிடுங்க. தங்கம் சாப்பிடுங்க தங்கம். நல்லா கொண்டு நல்லா உட்காந்து சப்பங்கால் போடணும். சப்பங்கால் போட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அம்மா வந்ததுக்கு எங்களுக்கு மனசார பசியார சோறு போட்டாங்க. என்னைக்கு நான் நன்றி மறக்க மாட்டேன். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அம்மாவை பார்ப்பேன். நடந்து நடந்து மடிஞ்சிட்டுங்க. நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வந்தது. என் தம்பிகிட்ட கூட கேட்டுங்க, தம்பி இப்படி யூடியூப் சேனல் என்ன போடுற மாதிரி பாருங்க, நம்ம எடுத்து போட முடியுமா அப்படின்னு கேட்டுங்க. உங்களை எதிர்பார்ப்பு நான் பார்க்கவே நான் பார்த்ததுமே எனக்கு அப்பயே நம்ம காப்பில் நம்ம நான் கையில காசு கொடுத்தாங்க உடனே கேட்குறேன்டா. அம்மா பாப்பாவுக்கு மாத்திக்க துணி இருக்குங்களாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலே கொடுக்குறாங்க. ஒரு நைட்டியோட வந்துச்சு, அவங்க நைட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க நைட்டி எடுத்தா இருக்காங்க. சரி சரி சரி, சரியாயி வந்தாங்கன்னா நேரம் நாங்கள் இங்கே தான் வருவோம். சரியாயிடுவாங்கம்மா. நீ எப்போ இங்கே காட்டார மாட்டேன் வந்தீங்களோ அப்பவே எடுத்து பண்ணி காட்டினேன். சோப்பு நீ பார்த்துருக்கிறியா? அவ பேர் சோப்புனா, சோப்புலாம் கூப்பிடுவோம். நம்ம பார்த்துருக்கிறியான்னு பார்த்துருக்குறோமா அப்படின்னா அம்மா கிட்ட நான் உதவிக்காக போக போறேன். சோப்பு பிச்சை எடுத்தா நான் உன்னை எப்படி ஒன்று நான் உன்னை காப்பாற்றிடுறேன், டிகிரி மாதிரி பயப்படாத அப்படின்னு. இப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன். பயந்துட்டு தான் இருந்தாங்க. பயப்படாத, என்ன அந்த நீர் வச்சதுக்கு அப்புறம் சேர்த்தவங்க கனவு வரலைங்க. காப்பாற்றிடலாம், தைரியமா அந்த அம்மா இருக்கிறாங்க எனக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம். நான் அதுக்கு முன்னாடி யோசிச்சேன், ஏதாவது யாராவது கிடைப்பாங்களா அப்படி யூடியூப் சேனலுக்காரர் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியாவது பிள்ளையை காப்பாற்றலாம் அப்படின்னு. நல்லதுக்குன்னா யார் வேணா ஒரு உயிர் விஷயம்னா யாரும் எதுவும் கஷ்டப்பட மாட்டாங்க. தம்பி நம்ம எப்படியாவது எடுத்து போட முடியுமா? இல்லைம்மா அப்படிலாம் போட முடியாது, யூடியூப் சேனல் இருக்கிறவங்க தான் போடுவாங்க. கடைசியில் தைரியமே நீங்கள் வந்துட்டீங்க. சரிம்மா, அழுவாதி சாப்பிடு. நீங்கள் வேற யாரும் சாப்பிடுங்கம்மா, அழுவாதி சாப்பிடுங்க. சாப்பிடாப்பா தங்கம், சாப்பிடுங்க. கிறிஸ்மஸ்